ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சபரி பிக் பாஸ் சீசன் முடிஞ்சு 2-3 நாட்கள் ஆகிவிட்டது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படின்னா, அதாவது அந்த 4 பேரில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சபரியை சொல்லியே ஆகணும். ஏன்னா அவரோட அந்த மனசு வந்துட்டு ரொம்ப நல்லது. அதாவது சீசன் 9 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் சூப்பராக கேமை ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுதாரிக்க தவறிட்டாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் சுதாரித்து விளையாண்டுருந்தாங்கன்னா வேறு லெவலில் வந்திருக்கலாம். ஆல்ரெடி அதை நம்ம நிறைய நேரங்களில் பேசியிருக்கோம். ஸோ இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. கோயிலுக்கு போகிறதும், அங்கே வந்துட்டு மக்களை சந்திக்கிறதும், அங்கே வந்துட்டு நிறைய விஷயங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஒரு குரூப்பாக வந்துட்டு ஒரு வீடியோ வந்து சூப்பராக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அதாவது இந்த 100 நாட்களுமே பிக் பாஸில் நாங்கள் எவ்வளோ அன்பு சம்பாரிச்சிருக்கோம், எவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு அப்படின்னா இதுதான் சொல்லிட்டு அங்கே ஒரு இந்த நிறைய ஃபேன்ஸ் அங்கே இருக்காங்க, அவங்கள காமிக்கிறாரு. அதே மாதிரி வந்தவங்க எல்லாருமே சொன்னது வந்துட்டு யாருமே கப்பு ஜெயிச்சிங்களா அப்படின்னு கேட்கவே கிடையாது. எல்லோரும் வந்து நீங்கள் ஏற்கனவே கப்பு ஜெயிச்சிட்டோம், நீங்கள் அதாவது நாங்கள் ஏற்கனவே கப்பு வந்து ஜெயிச்சிட்டோம், நாங்கள் வந்துட்டு அந்த ஆதரவு கொடுத்தா நாங்கள் எப்பயுமே ஏற்கனவே வந்து கப்பு ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு வந்து அதை தாண்டி அந்த அன்புன்றது தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த அன்பை வந்துட்டு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி. அப்படிமா முக்கியமாக நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் ஒன்று தான் சொல்லிட்டு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அப்புறமா வடபடி ஆண்டவருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சந்தோஷமாக வந்து ஷேர் பண்ணுறாங்க. அந்த வீடியோவுக்கு வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் 9 செகண்ட் ரன்னர் நம்ம விக்ரம் அவங்க வந்துட்டு அதை சூப்பராக வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கங்க்ராட்ஸ் மாமா, ஆன்வர்ட்ஸ், அதாவது ஃபயர் போட்டு ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ், போயிட்டே இரு, முன்னேறிட்டே இரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம விக்கல் சக்கம் அதுக்கு வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு தருணமாக இருக்குது சபரி. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்காக வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து நீயே என் வாழ்வின் வெற்றி அப்படின்னு போட்டு ஆடியன்ஸ் சிம்பிள் போட்டு அம்மான்னு போட்டிருக்காங்க. சபரி எப்பயுமே அம்மா மேலே ரொம்ப பாசம் அவர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. அம்மா தான் அவங்களுக்கு. அதே மாதிரி அம்மாவும் வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்து பேசியிருப்பாங்க. வந்த அம்மாலே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப அதாவது ரொம்ப அன்பாக, ரொம்ப பொறுமையாக பேசின அம்மா இவங்க தான் நினைக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு தருணமாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக பிக் பாஸ் சீசன் 9 செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா சான்ஸே இல்லை. இருக்கிற அந்த 4 பேரில் இவர் அடித்து தூக்கிட்டு வந்திருப்பார். ரைட், போனது போகட்டும், இனிமேல் நடக்கிறது எல்லாமே நன்மையாகவே நடக்கட்டும். ஸோ சபரி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.